ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, யார் தடுத்தாலும் அல்லது யார் தடுக்கலைனாலும், நீயே வேணும்னாலும் வேணாம்னாலும் இன்றிரவு 10 மணிக்குள்ளாகவே நான் சொன்ன இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? என்னால் எதுவுமே உன் வாழ்க்கையில் மாறலை, நான் உனக்கு எதுவுமே சரியாக செஞ்சு கொடுக்கலன்னு தானே அடிக்கடி வருத்தமும் வேதனையும் கவலையும் கண்ணீருமாக சுற்றித் திரிகிறாய். நான் உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் எப்போதோ செய்ய ஆரம்பிச்சிட்டேன் என் செல்லமே. அவசரப்படாத. இனிமே ஒவ்வொன்றா உன் வாழ்க்கையில் மாறதான் போகுது. ஏற்கனவே மாறிவிட்ட இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்யும் அட்டூழியத்தை என்னால் தாங்க முடியலை. மனித உறவுகளே இப்போது எல்லாருமே முன்னை விட இப்போ அப்படியே எதிர்மாறாக மாறிட்டாங்க. ஏன்னா முன்னெல்லாம் வீட்டுக்குள்ளே தாயையும் வெளியே நாயையும் வச்சுருந்த இந்த சமூகம் இப்போது வீட்டுக்குள்ளே நாயை வச்சு செல்லமாக வளர்க்குறாங்க, வீட்டுக்கு வெளியே தாயை வச்சு நன்றி கெட்ட மனிதர்களாக மாறிவிட்டார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு தாயாக என் மனம் எவ்வளவு கொதிச்சு போகும்னு யோசிச்சிருக்கியா? நீ செய்யும் செயலை எல்லாருமே நல்லதுன்னு பாராட்டணும்னு யோசிக்கிறியே, முதல்ல நீ செஞ்சது சரியானு யோசிச்சியா என் தங்கமே? சுட்டெரிக்கும் சூரியனை இங்கு யாரும் ரசிக்கவில்லை என்பதற்காக அது அதோட வேலையை செய்யாமல் நின்றது கிடையாது. அதே போல் உன்னை எல்லாரும் பாராட்டணும், உன்னை பெற்றவங்க காலம் முழுக்க உனக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்றதை எதிர்பார்த்தா அது எப்படி சரியானதாக இருக்கும்? நீ குழந்தையா இருந்தப்போ உன் பெற்றவங்களுக்கும் உன் குடும்பத்துக்கும் ஏதாவது பெருசாக வேலை செஞ்சு சம்பாதிச்சு கொடுத்தியா? இல்லை தானே. அப்படி இருக்கும்போது அவங்க உன்னை எவ்வளவு செல்லமாக பார்த்து பார்த்து வளர்த்தாங்க, பொக்கிஷமாக உன்னை நினச்சாங்க. ஆனால் இப்போது வயதான காலத்தில் பெற்றோர்களை நீ இப்படி செல்லமாக குழந்தை போல பார்க்க வேண்டிய நேரத்தில் அவர்களை ஒதுக்கி வச்சு ஓரவஞ்சனை செய்வதென்பது என்னால் பொறுக்கவே முடியாத ஒரு விஷயம். எனது அன்பு குழந்தையே, மனிதனுக்கு இந்த உலகத்தில் விலைமதிப்பற்ற செல்வமாக, அறிவு பலமான ஆயுதமாக, பொறுமை மிகச்சிறந்த பாதுகாப்பாக இருக்கும்போது இதை எல்லாத்தையும் தவிர்த்துவிட்டு தேவையில்லாத விஷயங்களையே ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நீ இப்படியே எல்லாவற்றையும் ஏருக்கு மாறாக செய்வதாலும் இந்த வராகி அம்மாவின் அருளை பெற நினைத்து அனைத்தையும் தவறாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனாலே தான் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான பல மாற்றங்களை நான் கொண்டு வரணும்னு தீர்மானிச்சிட்டேன். இதுவரைக்கும் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்ட, நானும் உனக்காக என்னென்னவோ நல்லது செஞ்சேன். ஆனால் அதை புரிஞ்சுக்காம நீ தவறான வழியில் போகதானே யோசிக்கிறாய். எப்போவுமே எதையாவது அவசரப்பட்டு பேசிட்டு ஐயோ நம்ம தப்பாக பேசிட்டோமேன்னு யோசிப்பதை விட மனதளவில் முழுவதுமாக யோசிச்சுட்டு பேசு. ஏன்னா நீ உண்மையிலேயே கெட்ட ஆள் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவசரப்பட்டு எதையாவது பேசிடுற, இல்லாட்டி அவசரப்பட்டு எதையாவது தவறாக செய்து விடுகிறாய். உன் வாழ்க்கையில் வந்த பல அனாவசியமான பிரச்சனைகளுக்கு காரணமே இப்படி நீ பேசியதும் செய்ததும் தானே. இனிமேலாவது எதை செஞ்சாலும் நிதானமாக யோசிச்சு செய். சந்தோஷத்திற்காக அல்ப சுகத்திற்காக தன் மனதை கண்டபடி அலையவிடும் மனிதர்கள் சமாளிக்கவே முடியாத அளவுக்கு 1000 பிரச்சனைகளுக்கு உள்ளாகுவான். நீயும் சின்ன சின்ன இன்பத்துக்காக வரப்போகும் பேரின்ப வாழ்க்கையை தவற விட்டுவிடாதே என் செல்லமே. தப்பே செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அதுக்காக நீ எவ்வளவு மன வருத்தப்பட்டு அவர்களிடம் போய் நியாயப்படுத்தி பேசுகிறாய்? முதல்ல ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோ. அவங்க உன்னை தெரிஞ்சு பேசுகிறாங்களோ தெரியாமல் தவறாக பேசுகிறாங்களோ, நீ என்னதான் உன்னை பற்றிய தன்னிலை விளக்கம் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் இங்கு மிகவும் குறைவாக தான் இருக்கிறார்கள் என் செல்லமே. நீ அப்படி அதையும் தாண்டி உன்னை பற்றி உண்மையை எடுத்து சொன்னினா அவங்க அதுக்கும் ஏதாவது ஒரு கதையைத்தான் சொல்லுவார்கள். யார் உன்னை பற்றி என்ன நினச்சாலும் அப்படியே நினச்சிக்கட்டும்னு விட்டுக்கிட்டு உன் வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு. வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் கபடி வீரனை போலதான். தன் காலை வாரி விடுபவர்களை கடந்து வந்தால்தான் தனக்கான எல்லைக்கோட்டை அடைய முடியும் என் செல்லமே. உன் காலை வாரி விடுறதுக்குன்னு உன்னை சுற்றி இங்கே நிறைய பேர் இருக்கும்போது நீதான் அவர்களை கடந்து போய் வெற்றியை தொட வேண்டும். யார் இருந்தாலும் எது வந்தாலும் அனைத்தையும் சமாளித்து துணிச்சலோடு நீ உன் வாழ்க்கையை ஜெயிக்கும்படி செய்வதற்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? இப்போது நீ துன்பப்படுற கஷ்டப்படுறன்றதை பெருசாக சொல்கிற, எனக்கு எல்லாமே புரியுது. ஆனால் இந்த துன்பத்தில் கிடைக்கும் அனுபவம் தான் உனக்கு துணிச்சலையும் வெற்றியையும் தரும் என்பதை முதலில் நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. எவரையும் அடக்கி ஆளணுன்ற ஆசை உனக்கு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் யாருக்கும் அடங்கி போகக்கூடாதுன்னு நீ நினைக்கிற, சரிதானே? நிச்சயம் இது நல்ல விஷயம்தான். தன்மானத்தோடும் கௌரவத்தோடும் வாழ நினைக்கிற உன்னை யார் முன்னிலையிலும் தலைகுனிய நான் விடமாட்டேன் என் செல்லமே. இன்றிரவு உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்தப் போகிற அற்புதங்கள் மூலமாக உன் வாழ்க்கையே அழகாய் மாறப்போகுது. என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்.
இன்ப துன்பம் எது வந்தாலும் உன் மன அமைதியை மட்டும் இழந்து விடாதே என் செல்லமே. நேற்றைய சண்டை உன்னுடைய இன்றைய உரையாடலை நிறுத்தவில்லை என்றால் நீ உண்மையான ஒரு உறவில் இருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். ஏன்னா எப்போ சண்டை போட்டாலும் அதை அன்னன்னைக்குவே முடிவுக்கு கொண்டு வந்துட்டு அடுத்த வேலையை பார்க்கணுமே தவிர நேற்று போட்ட சண்டையையும் நேற்று வந்த விஷயத்தையும் வச்சு மீண்டும் மீண்டும் எதை விஷயத்தையும் பிரச்சனையாக மாற்றிக்கொள்ளக்கூடாது என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் 1000 பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தால் அதையெல்லாம் தொடர்கதையாக வச்சுக்கிட்டே இருந்தால் அடுத்து வாழ்க்கையில் எதையும் செய்யவும் முடியாது, நிம்மதியாக வாழவும் முடியாது. நீ யாரையும் வெறுக்க வேண்டாம். யாரையாவது உனக்கு பிடிக்கலைனா அமைதியாக அவர்களை விட்டு விலகி போய்விடு. ஏனெனில் உன் வெறுப்புக்கு பலியாவது உனது நிம்மதி மட்டும்தானே. சூழ்நிலை மாறும்போது ஒரு சிலர் வார்த்தையை மாற்றி பேசுவாங்க, ஒரு சிலர் பொய்முகத்தை மாட்டிக்கொண்டு நடிப்பார்கள். யார் எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் நீயாக இரு, உண்மையான பிள்ளையாக இரு. அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாக மட்டும்தான் இருக்கும். உனக்கான நல்ல நேரத்தையும் காலத்தையும் இந்த வராகி அம்மா உருவாக்கத்தான் போகிறேன். அதற்காக தானே இன்றிரவு மிகப்பெரிய அற்புதத்தை செய்யப் போகிறேன். நீ கீழே விழுகும்போது தான் உண்மையான நண்பன் யாருன்றத வாழ்க்கை உனக்கு காட்டி கொடுக்கும். நீ மேலே உயர்ந்து வரும்போது தான் உண்மையான துரோகி யாரு, உன்னை அழித்து அவன் ஜெயிக்கணும்னு யார் நினைக்கிறான்றதையும் உனக்கு வாழ்க்கை காட்டி கொடுத்து விடுவேன் செல்லவே. எல்லா மனிதர்களுக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் வாழ்க்கை என்பது ஒருபோதும் நீ எதிர்பார்ப்பது போலவே அமைந்து விடாது தானே. அப்படி நீ எதிர்பார்க்காதது போல வாழ்க்கை அமைந்தாலும் அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆளாக, தைரியம் உள்ள ஆளாக நீ இரு. எங்கு உன்னை வைத்திருக்கிறார்கள் என்பதே நீ கஷ்டப்படும் போது தானே உனக்கு தெரிய வரும். நீ சந்தோஷமாக இருக்கும்போதும் காசு பணம் வச்சுருக்கும் போதும் எல்லாரும் உன்னை சுற்றி வந்து உன்கிட்ட பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் நீ கஷ்டப்படும் போது தான் அவங்க உன்னை எந்த அளவுக்கு உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு உன் மேலே அன்பும் பாசமும் வச்சிருக்கிறாங்கன்றது உண்மையாகவே தெரிய வரும் என் செல்லமே. தண்ணீரில் எழுதுகிற எழுத்து போல தான் ஒரு சிலருடைய வார்த்தைகள் இருக்குது. இப்போ ஒரு வாக்கு கொடுக்குறாங்க, நாளைக்கே அதை மறந்துடுறாங்க. இன்றைக்கி ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கே அதை மறந்துடுவாங்க. இப்படி தண்ணீரில் எழுதுகிற எழுத்து போல மனிதர்கள் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய செயல்களை நீயும் செய்யாதே என் செல்லமே. ஏன்னா எல்லார் பேசின வார்த்தைகளையும் அவங்க மறந்துடலாம். ஆனால் இந்த வராகி அம்மா நான் ஒருபோதும் மறப்பது கிடையாது என் செல்லமே. அவர்கள் எல்லாரும் புத்திசாலிகளும் அல்ல. எல்லாம் ஒரு நாள் செய்தவர்களுக்கே நிச்சயமாக திரும்பி வரும். அப்போது எல்லாமே தானாக புரிய வரும். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையினால் நீ ஒரு இடத்துல ஏமாந்துட்ட. ஆனால் உன்னை ஏமாற்றிட்டு இப்போ சந்தோஷமாக இருக்கானே, நிம்மதியாக வாழ்கிறானே, அவனும் ஒன்றும் அவ்வளோ பெரிய புத்திசாலி கிடையாது. அவன் செய்த தவறுக்கான தண்டனையை கூடிய சீக்கிரம் நான் கொடுப்பேன். ஏமாந்து போன என் அன்பு பிள்ளையான நீ அவனை விட உயர்ந்த நல்ல நிலைமைக்கு நிச்சயமாக வருவாய் என் செல்லமே. உண்மையிலேயே கடவுளை விட சிறந்த இயக்குனர் யாரும் இல்லைன்னு தான் நீ சொல்லணும். ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கணும், என்ன காட்சி இருக்குன்னு உன்னால் யூகிக்க முடியாது. ஆனால் அனைத்து திருப்பங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த வராகி அம்மா நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் பல அற்புதங்களை இன்றிரவு நிகழ்த்தத்தான் போகிறேன்.